கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர் மாலின் அவர். சார் வணக்கம். வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி சார்பாக செங்கல்பட்டில் ஒரு மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசினாங்க. கூடுதலாக பார்த்தோம்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசும்போது பஞ்சமி நிலம் சம்மந்தமான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. பஞ்சமி நிலம் சம்மந்தமாக விசிக எந்த ஒரு செயலும் செய்யலை, அந்த மக்களுக்காக, குறிப்பாக பட்டிய சமூக மக்களுக்காக எந்த ஒரு முன்னெடுப்பு செய்யலை, பஞ்சமி நிலத்தை மீட்கலன்றமான பல்வேறு கருத்துக்கள் வச்சுருக்காங்க. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறு தொலைக்காட்சி நேர்காணல்கள் கூட அந்த வார்த்தையை விசிக தலித் மக்களுக்கு எதிரான கட்சி இந்த மாதிரியான கருத்தை பதிவு பண்ணுறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவங்களுடைய அந்த செய்தியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு வருத்தம், இந்த மூர்த்திங்கிற தற்குறிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய கடமை பொது சமூகத்திற்கும் நேர்காணல் பார்க்கின்ற நேயர்களுக்கும் இந்த தகவலை சொல்லணும். 1995ஆம் ஆண்டு செங்கல்பட்டு காரணியில் சான் தாமஸ் ஏழுமலை என்ற 2 இளைஞர்களை பஞ்சம் நில மீட்பு சம்பந்தமான போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக, சாலை மறியல் செய்ததற்காக சுட்டு கொண்டார்கள். அந்த தகவல் கேட்ட உடனே மதுரையில் விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து ஆர்ப்பாட்டங்கள், தொடர் போராட்டங்கள் நடத்தி வெகு மக்களுக்கு வட மாவட்டத்தில் ஒன்று நடந்துச்சுன்னா தென் மாவட்டத்தில் ஒரு எதிர்வினை இருக்கணுங்கிறக்காண்டி செய்தார். ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினார், போராட்டங்கள், பேரணி நடத்தினார். அதன் பிறகு பஞ்சம் நில மீட்பு ஊர்தி என்கிற ஒரு ஊர்தி பயணம், பஞ்சம் நில மீட்பு ஊர்தி பயணம் சொல்லி ஜெயகரன் ஜோசப், ஐஏஎஸ் கருப்பன், முன்னாள் ரிட்டையர்டு ஐஏஎஸ் கருப்பன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கன்னியாகுமரியில் இந்த பயணத்தை தொடங்கி வைத்து எழுச்சி தமிழர் உரையாற்றினார். இந்த பயணம் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து மதுரை, திருச்சி, சேலம், வேலூர் இப்படி போய் கடைசியில் செங்கல்பட்டு காரணியில் ஒரு பெரிய மாநாடு நடத்துவதா இந்த பயணத்தோட திட்டமே. அப்படி போகும்போது அன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சி, அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி, குறிப்பாக சசிகலா அவர்கள் நிறைய பஞ்சம நிலங்களை அவர் கையகப்படுத்தி வச்சிருந்தார். அந்த செங்கல்பட்டு போன்ற பகுதியில், காஞ்சிபுரம் பகுதியில் எல்லா நிலங்களும் சசிகலாவுடைய கையில் இருந்துச்சு. இதை நான் இன்னைக்கு சொல்கிறேன். 2வது, இந்த போராட்டம், இந்த குழு ஊர்தி பயணம் போய் செங்கல்பட்டுக்குள்ளே காரணிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி, மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணுறாங்க. தடை பண்ண விடுதலை சிறுத்தையின் தலைவருடைய ஆலோசனைப்படி ஜெயகரன் ஜோசப், ஐஏஎஸ் கருப்பன் அவர்கள் எங்கே நடத்துகிறாங்கன்னா, நம்ம செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த மாநாடு நடக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஊர்தி பயணம் தொடங்கல கன்னியாகுமரியில் தொடங்கி செங்கல்பட்டு வரைக்கும் நடக்கிற இந்த ஊர்தி பயணத்தில் 12 நாட்கள் இந்த பயண திட்டத்தில் நான் இருந்திருக்கேன். விடுதலை சிறுத்தையின் சார்பாக நான் இருந்திருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா, மதுரை அண்ணன் செல்லப்பாண்டியன், மஞ்சள்மேடு கதிரவன், சிம்மக்கல் செந்தில், ஒத்தக்கடை நல்லதம்பி, மஞ்சள்மேடு செல்வராஜ், சிம்மக்கல் முருகேசன், நண்பர் தமிழ்கனி, குட்டமாரி, ஓப்பலாபுடித்துறையில் இப்படி தோழர்கள் இந்த பேரணியில் கலந்துருக்கோம். எஸ்எம்பி காலில் அண்ணன் குமரவேலு, எஸ்எம்பி காலில் தம்பி நண்பர் பாலா, இறந்துட்டான் பாலா. இப்படி எஸ்எம்பி காலிலேருந்து போன 3 பேரில் நான் ஒரு ஆள், கல்லுமேட்டிலேருந்து போனதில். ஏன்னா இந்த ஊர்தி பயணம் தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் இருந்திருக்கோம். செங்கல்பட்டில் அண்ணன் பேசுகிறாரு. அண்ணன் பேசும்போது கூட நாங்கள் உண்டியல் வசூல் பண்ணி, அப்போ ஒரு 15 பேர் ஒரு மஹேந்திரா வேனில் இருக்கோம். அப்போ பொதுக்கூட்டம் முடிஞ்சுன்னா அண்ணன் பார்த்து போகப்பான்னு சொல்லி பஸ் காசு கொடுத்துட்டு அண்ணன் போனாங்க. நாங்கள் ஊரு பூரா சுற்றினோம், ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சாரம் பண்ணோம். அப்போ செங்கல்பட்டில் திருமுனை கூட்டம் நடக்குது. அண்ணன் திருமுனையில் பேசிட்டு இருக்காரு ஒரு இடத்துல, கூடுவாஞ்சின்னு நினைக்கிறேன். அங்கே பேசிட்டு இருக்கும்போது ஜே சர்வீஸ் பஸ்ஸு ஆரன் கீங்கின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பஸ்ஸை போய் உடைச்சது நாங்கள் தான். அப்படி செங்கல்பட்டு காரணிக்காண்டி பஞ்சமி மீட்பு ஊர்தி பயணத்தில் தொடர்ந்து போராட்டம் பண்ணனால ஜெயகரன் ஜோசப்பும், ஐஏஎஸ் கருப்பனும், தலைவர் எழுச்சி தமிழரை பார்த்து, உங்கள் பசங்க விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து பல இடங்களில் தாக்குதல் நடத்துகிறாங்க, வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த தலைமுறை தான் இன்னைக்கு இப்படி செய்கிறது, நம்ம நிலத்தை மீட்கணும்னா நம்ம அதிரடியாக சில வேலைக்கு செஞ்சுதான் சொல்லி அண்ணன் பேசி அந்த மீட்டிங்லையும் பேசுகிறாரு. சாதாரண நின்று ஜெயகரன் ஜோசப் சொல்லிட்டு வராரு, உங்கள் பசங்களுடைய இது தாங்க முடியல, எங்கே போனாலும் பரவாயில்ல அடிக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்ட்டு.
அப்படி இந்த மீட்பு பயணம். ரெண்டாவது, பஞ்சம் நிலம் என்று சொல்வதை விட மண்ணுரிமை மீட்புன்னு சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் மண்ணுரிமை போராட்டம் சொல்லி மதுரை வீதிகளில் பெரிய சாலை மறியல் போராட்டங்கள், பேரணிகள் நடைபெற்றது. பந்தலகுடி அம்பேத்கர் சிலையிலிருந்து கலெக்டர் ஆஃபீஸ், மாவட்ட ஆட்சியாளர் வரைக்கும் ஒரு பெரிய பேரணியை மண்ணுரிமை மீட்பு பேரணி நடத்தினார் 1996. அதே நேரத்தில் தான் ஏப்ரல் 14க்கு ஓப்பலாப்பட்டி துறையில் மண்ணுரிமை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தினார். இந்த பஞ்சமொழி சம்பந்தமாக பேசுகிறேன். இதெல்லாம் விடுதலை சிறுத்தையின் வரலாற்றில் முக்கியமான பங்களிப்பு. ஏதோ சும்மா இன்னைக்கு சீமான் பேசுகிற மேடை இருக்குல்ல, அவர் இன்னைக்கு தானே பேசுகிறாரு, நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தானே பேசுது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி 90, 95, 96, 97 வரைக்கும் மண்ணுரிமை மீட்பு நடத்தியிருக்கோம். நாங்கள் அப்படி பல்வேறு போராட்டங்களை மண்ணுரிமை போராட்டம் அறிவிச்சிருக்கோம். நிறைய இடங்கள்ல நிலம் சம்பந்தமா எடுக்கும்போது வெட்டுக்குத்து நடந்திருக்குங்க. புரியுதா உங்களுக்கு? நானே எங்க பகுதியில் கல்லுமேட்டில் ஒரு இடத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைக்காக ஒரு விஓவையும் ஒரு தலையாரையும் நானே தாக்குதல் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு மேல் வழக்கு இருக்கு. புரியுதுங்களா? மக்களுக்காக, மக்களுடைய மண்ணு ஒவ்வொரு 1.5 சென்ட் இடமாச்சும் மக்களுக்கு இருக்குன்னு போராடி இருக்கோம். சும்மா கிடையாது போராட்டங்கள். ஏன்னா எதாவது மக்களுக்காக போராடலை. பஞ்சமொழி மீட்கலங்கிறது சும்மா போற போக்குல இந்த யூடியூப்ல உட்காந்து பேசக்கூடாது. இல்ல, அவருக்கும் இந்த மக்கள் மீதான சில ஆதங்கள்லாம் இருக்கணும். பல லட்சம் ஏக்கர். அதே ரவுடி பயலுக்கும் வீசிக்காங்க. என்னங்க ரவுடி பயலுக்கும் போராளி வித்தியாசம் இல்லையா? ஏர்போர்ட் முடிச்சு ரவுடிங்க, ரவுடிக்கும் ரவுடி பயலுக்கும் போராளிக்கும் வித்தியாசம் இல்லையா? நான் ஒரு ராவணான்னு சொல்லி ஒரு ஒரு இது இருந்துச்சு, ஒரு வளைவொலி, அதுல நான் பாக்குறேன். என்னங்க பேசுறீங்க? பஞ்சமொழி சம்பந்தமா பேசு, சாதிவாரி கணக்கு அதை பேசு. அதை விட்டு விடுதலை சிறுத்தை குறை சொல்றதை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். விடுதலை சிறுத்தை பங்களிப்பு என்பது பஞ்சமொழி இன்னைக்கும் 2500 ஏக்கரை ரத்து பண்ணிருக்கு. புரியுதுங்களா? 700 ஏக்கரை பஞ்சமொழி எடுத்திருக்கு விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு மேலூர் பகுதியில் 150 ஏக்கர் எடுத்து மக்களுக்கு பங்கீடு பண்றதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. பட்டா வாங்குறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியுமா இவங்களுக்கு? புரியுதுங்களா? சும்மா ஒரு பொதுக்கூட்டம் ஏதோ ஒரு பேரணி நடத்திட்டா, இந்த பேரணி இந்த பொதுக்கூட்டம் நடத்தி முடிச்சிட்டோம். நாங்கள் பஞ்சமொழி சம்பந்தமாக விடுதலை சிறுத்தை நடத்த பேரணி கிடையாது. 96 நாங்களாம் அப்பதான் ரயில்ல போறோம். சென்னையில பெரிய பேரணி, என்ன வெறும் அம்பேத்கர் இயக்கங்கள் மட்டும்தான் கலந்து கொண்ட பேரணி. அப்பதான் சென்னையை முதல் பார்க்குறோம். பேரணியில நூற்றுக்கணக்கான பேர் எஸ்எம்பி எங்க பகுதியிலிருந்து போறோம், ஆயிரக்கணக்கான பேர் மதுரிலிருந்து போறோம். எல்லா தலித் தலைவரும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய பேரணி. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தான் அந்த பேரணியை என்ன சொல்றோம்னா சென்னை ஆக்கிரமிப்பு செய்தோம். புரியுதுங்களா? அதற்கடுத்து மேல உள்ள படுகொலை கண்டித்து சிபிஐ வழக்கு கேட்டு சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு பெரிய பேரணி 97ல். அப்படி விடுதலை சிறுத்தைகள் வரலாறு என்பது ஒரு பெரிய வரலாறு. இன்னொன்று 1998ல் கடலூர்ல 5 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி தடையை மீறி பேரணி டிசம்பர் 6ல். அந்த பேரணியில் 5 கோரிக்கையில முதல் கோரிக்கையே தாழ்த்தப்பட்டோருக்கான பஞ்சமொழி மீட்பு அவர்கள் ஒப்படைக்கணும் தான். அந்த கோரிக்கையே பேரணி, தடையை மீறி பேரணிங்க. ஆயிரக்கணக்கான கைதுங்க. தமிழ்நாட்டில் பெரிய பதட்டங்க அந்த 98ல். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சும்மா ஏதோ பேசன்றதுனால பேசக்கூடாது. ஏர்போர்ட் மூர்த்தி, நீங்க உங்க நாவை அடைக்குங்க. நீங்க ஒரு வளைவு உள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு நீங்க பேசுறீங்க, நான் நினைச்சா அப்படி இப்படின்றீங்க. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க வாங்க, நீங்கள் வாங்க, நானும் வரேன், வாதம் பண்ணி பார்ப்போமா? இல்ல, விசிக்க அவர் அளவுக்கு தரந்தாழ்ந்து போகணுமான்னு கேட்கிறேன். இல்ல, தரந்தாழ்ந்து போடல. அவர் தரந்தாழ்ந்து பேசுறாரு. ஒரு ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பேசணும்னு பேசுறாருங்க. பொய் அவதூறா பரப்புறாருங்க, பொய்யா சொல்றாருங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய அர்ப்பணிப்பு, விடுதலை சிறுத்தைகளுடைய தியாகம் ஒன்று இருக்குல்ல. தலைவர் எழுச்சி தமிழர் அளவுக்கு தமிழ்நாட்டில் எந்த தலித் தலைவரும் பண்ணலைங்க. இன்னைக்கு அண்ணன் கிருஷ்ணசாமி இருக்காரு, அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்காரு, அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி இருக்காரு. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான தலைவர்கள் இருக்காங்க. நம்ம மாற்றுறதுல யாராவது அண்ணன் எழுச்சி தமிழை குறை சொல்றாங்களா? யாராவது விமர்சனம் பண்றாங்களா? இன்னைக்கு இங்கிட்ட எடுத்து இங்க தமிழ் புலிகள் இருக்காங்க, நாகை திருவள்ளுவர் இருக்காரு, அண்ணன் எஸ்டி கல்யாண சுந்தரம் இருக்காரு. சில அரசியல் முரண்பாடு விமர்சனங்கள் இருக்கலாம், அவதூறு இருக்கா? இல்ல, கிடையாது. அப்ப அவதூறு எல்லாம் பேசக்கூடாதுல்ல. நீங்க அவதூறா பேசிட்டு உட்காந்துக்கிட்டு. 2வது சாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டங்க, பஞ்சமொழி சம்பந்தமா மீட்பு பொதுக்கூட்டங்க. அதுல நீங்க என்ன பேசுறீங்க?
என்ன பேசுறீங்க? ஒரு ஆள் என்ன சொல்றான்னா, என்ன அரசியல்னே தெரியல, தெலுங்கர்ல அடிச்சு விரட்டுவான் அப்படின்ற என்ன பேசுறீங்க மேடையில? இல்ல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாம் கிளம்புறதுக்கு வந்து சீமான் மேடை வந்து ஒரு மிக முக்கியமானதை பார்க்க. சீமானே பிரச்சனைங்கிற, அவரே பிரச்சனை தான். நீங்க எடுத்துக்கங்க, அந்த கூட்டத்தை கலந்துட்டு போங்க, பூராமே சாதி தலைவர்களையும் குட்டி குட்டி தலைவர்கள் தான். மக்கள் செல்வாக்குலாம் கிடையாது. அந்த மக்கள்கிட்ட உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது. நீ இவங்களை வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்தி ஒரு 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 திமுக விமர்சனம் பண்றது, விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்றது, இது ஒரு நோக்கமா? அந்த மேடை நீங்க எதுக்கு பயன்படுத்தீங்க? அரசியல பேசுங்க, நீங்க அரசியல சொல்லுங்க, கருத்தியில பேசுங்க, அவதூறு பரப்பாதீங்க. நீ என்ன அவர் இப்ப ராவணா வளைவில் உட்காந்துக்கிட்டு நான் நினைச்சா நாங்கெல்லாம் வந்து என்ன நீ பண்ணீங்க, மணல்மேடு சங்கருக்கு நான் அது நான் சொல்லக்கூடாது, மணல்மேடு சங்கருக்கு அப்படின்னு சொல்றாரு, தவறா சொல்றாரு. புரியுது உங்களுக்கு? மணல்மேடு சங்கர் மதுரை சிறைக்கு வரும்போது நான் தான் மதுரையில முக்கியமான ஒரு நண்பர், அவர் பிரபல ரவுடி, அவர் என்கிட்ட கூட்டு வர்றாரு, மணல்மேடு சங்கரை கூட்டு வந்து உங்க சமூகம் பார்த்துக்கன்னு சொல்றாரு. நான் தான் மணல்மேடு சங்கர் அவர்களை செல் எடுத்து என்னுடைய அறையில வைக்கிறேன், சூப்பரண்ட பேசி அவர் இருந்த இன்னொரு பிளாக்ல இருந்து இன்னொரு அறைக்கு மாத்தினதுல மாலின் பங்கு இருக்கு. அவர் சிறைக்குள்ள இருக்கும்போது நான் ஆயுள் தண்டனையில இருந்து வெளியே வரேன். நான் ஆயுள் தண்டனையில இருந்து வெளியே வந்து தலைவர் எழுச்சி தமிழர் பார்த்து எனக்கு நான் பொறுப்பு கேட்கும் போது அப்ப சொல்றேன், ஆனா சங்கரை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்றப்ப நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ப்பா, அந்த தம்பி பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு, தொடர்ந்து ஊடகங்களை பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு, பத்திரிகையில சிறைக்குள்ள இருந்துட்டு அது பரபரப்பா இருக்கு, அது வந்து சில மாதிரி திமுக அரசு நெருக்கடி உருவாக்குன்னு சொல்லி என்ன சொன்னாரு. புரியுதுங்களா? இதே அசோக் நகர்ல ஆபீஸ்ல விடுதலை சிறுத்தை இருந்த ஒரு ஆபீஸ்ல நான் சந்திக்கும் போது, நான் பொறுப்பு வாங்கும் போது, ரெண்டாவது பஞ்சம் நிலங்களை திமுக அரசு தான் கொடுக்கவில்லைன்னு சொல்றாங்களே, அதிமுக தான் பஞ்சம் நிலங்களே கொள்ளையடிச்சது அதிமுக அரசு தான். ஐஜி பெருமாள் சாமின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐஜி இருந்தாரு, உளவுத்துறை ஐஜி. அந்த உளவுத்துறை ஐஜி பெருமாள் சாமி தான் காரணையில் இருந்த துப்பாக்கி சூடு காரணம். அவர் யார் ஆட்சியில் இருந்தாரு? துப்பாக்கி சூடு இருந்தது யார் ஆட்சி? ஜெயலலிதா ஆட்சி இல்லையா? துப்பாக்கி சூடு இருந்தது ஜெயலலிதா ஆட்சி. துப்பாக்கி சூடு காரணமா ஐஜி பெருமாள் சாமி இடம், அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காப்ல, சசிகலாவுடைய பினாமி. அப்ப இதெல்லாம் நீ மேடையில் பேசணும்ல, புரியுதுங்களா? ஒரு வரலாறு பேசும்போது நீ எல்லாத்தையும் பேசணும்ல. அன்றைக்கு சசிகலா இன்னைக்கு சிறுவாதூர் பங்களான்னு சொல்றாங்களே, சசிகலா பங்களா, ஜெயலலிதாவுடைய பங்களா, அந்த பங்களா பஞ்சம் நிலம் தானே. அந்த பஞ்சம் நிலத்தை சிறுவாதூர் பங்களாவை மீட்போம்னு சொல்லி சிபிஎம் போராட்டம் எடுத்திருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் எடுத்திருக்காங்க, ஒரு பெரிய போராட்டம் எடுத்திருக்காங்க, நடைபெற நடத்திருக்காங்க. செங்கல்பட்டு அந்த பங்களா மீட்புன்னு சொல்லி, மண்ணை மீட்புன்னு சொல்லி எல்லா இயக்கங்களும் போராடி இருக்க வச்சிருக்கோம். இவர் என்னமோ புதுசா வந்து பஞ்சம் நிலத்தை அங்கதான் பேசுறோம், பஞ்சம் நிலம் மீட்க போறோம்ன்றான். நாங்க சொல்றோம் 2500 ஏக்கரை பஞ்ச நிலம் ரத்து பண்ணியிருக்கோம், ஆதிக்க சாதிட்டு இருந்து 700 ஏக்கரை மீட்டு கொடுக்க போறோம், 150 ஏக்கர் பங்கீடு போற இடத்துல நிக்குது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லு? ஏர்போர்ட் மூட்டி நீ என்ன பண்ணிருக்க? பஞ்ச ஊருக்குள்ள செங்கல்பட்டு என் ஊரு, திருப்பூர் என் ஊரு, காரணை என் ஊருன்னு சொல்ற. பஞ்சம் லேண்ட நீ என்ன எடுத்திருக்க? எத்தனை ஏக்கர் எடுத்திருக்க சொல்லு? இவெல்லாம் நீ தலித் தாழ்த்தப்பட்ட மக்கள் நீ என்ன வேலை பார்த்துருக்க? பட்டியல் மக்களுக்கான வேலை நீ என்ன செஞ்சிருக்க சொல்லு? நீ பட்டியல் போடு. நெல்லையில வெட்டிக்கிட்டு இருக்காங்க, நெல்லையில பள்ளிக்கூட மாணவரை வெட்டி விட்டாங்க, ஒருத்தவை பார்க்கறாங்க. அண்ணன் ஜான் பாண்டியன் பார்த்தாரு, அண்ணன் எழுச்சி தமிழர் பார்த்தாரு, பார்லிமெண்ட்டை முடிச்சவ பார்த்துட்டு இருக்காருங்க. புரியுதுங்களா? இங்க பிடாவூர் கிராமத்துல புல்லட் ஒன்றதுக்காக ஐயாச்சும் வெட்டுறாங்க, பார்க்கலையே. புரியுதுங்களா? அந்த சின்னத்துறை வெட்டினாங்களா, அன்னைக்கு நீ பாத்தியா? தென் மாவட்டத்தில் நடக்கிற சாதிய படுகொலைகளுக்கு, பள்ளி கல்லூரி மாணவர்கள் மீது நடத்தப்படுகின்ற சாதிய படுகொலைகளுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிருக்கு? என்னுடைய கேள்வி கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிருக்கு தென் மாவட்டத்தில்? அப்ப நீங்க ஆதிக்க சாதிக்கு துணையா நிக்கிறீங்களா சொல்லுங்க. இன்னைக்கு ஆர்மோஸ் தேவர்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவங்க வந்து தங்கச்சி மடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் சிலை உடைக்கிறது, அம்பேத்கர் சிலை உடைச்சதுல முக்கிய அக்யூஸ்ட், குண்டர் தடுப்பு சட்டத்துல சிறையில் இருந்தவன். நீங்க எப்படி கூப்பிடலாம் அவனை? அம்பேத்கர் சிலை உடைச்சதுல முக்கிய பங்காற்றுறவங்கள நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? சாதிவாதி எல்லாம் மதவாதிகள் எல்லாம் நீங்க வந்துட்டு தமிழ் தேசியவாதியை காட்டுறீங்க. அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் சொல்லுங்க.
இறுதி அந்த மாதிரியான சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? அந்த ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய பிரச்சனை, நாம் தமிழனுடைய அந்த சாதியினுடைய இல்ல, நாம் தமிழர் கட்சி இப்ப முழுக்க முழுக்க வந்து சாதிய வச்சு அரசியல் பண்ண பாக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப சாதி அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டில் ஈடுபடாது. நீங்க ஒரு நேர்மை இருக்கணுங்க. நீங்க ஒரு அரசியல நேர்மை இருக்கணும். நேர்மை இல்லாம நீங்க குட்டி குட்டி சாதியை பூரா கூட்ட வச்சுக்கிட்டு நான் வந்து சாதியை ஒழிக்க போறோம் அப்படின்னு உங்க மேடையில, நாம் தமிழர் கட்சி மேடையில, நான் பேரை சொல்ல விரும்பல, ஒரு நபர் வந்து சொல்றாரு சாதியெல்லாம் இங்க ஒழிக்க முடியாது, சாதியெல்லாம் இங்க இருக்கும் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? சாதியெல்லாம் இருக்குன்றாரு. சாதியெல்லாம் இங்க இருக்கும், சாதியெல்லாம் இங்க ஒழிக்க முடியாது, சாதி ஒழிப்புன்னு பேசுறதெல்லாம் சும்மா ஏதோ பேச்சுக்கு பேசுறாங்கன்னு இந்த பஞ்சநூல்ப்பு கூட்டத்துல பேசுற ஒருத்தர். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சாதி இருக்கும்னா அண்ணன் தமிழரசன், தமிழ்நாடு விடுதலை படை தலைவர், சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை சொன்னார்ல, அப்ப அது பொய்யுங்கிறீங்களா? அப்ப நீங்க தமிழ் தேசியங்கிறத பொய் தேசியமா பேசுறீங்க. நீங்க பொய்ய மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு தேசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பா மக்கள் தோல் உரிச்சு காட்டுவார்கள். ஏனென்றால் ஏர்போர்ட் போன்ற நபர்களை நாம் தமிழர் கட்சி இன்னும் மேடைகளை ஏற்றி இப்படி பேச விட்டு அழகு பார்த்தால் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியும் ஏர்போர்ட் மூர்த்தி விமர்சனம் செய்வார்கள். இதை விட மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நீ ஒரு மேடை போட்டு கொடுப்ப, அந்த மேடையில் உட்காந்து பேசுவான் ஒருத்தன், அதை நீ கீழே உட்காந்து சிரிப்பை. எவ்வளவு பெரிய ஐயக்கத்தனங்க! உங்களை விஜயலட்சுமி பேசுற உங்களுக்கு எவ்வளவு ரோசம் வருது? உங்களை விஜயலட்சுமி பத்தி பேசும்போது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது? எவ்வளவு பேரை விமர்சனம் பண்றீங்க? தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், என் கட்சியுடைய அண்ணன் சங்கத்தமிழன் வந்து விஜயலட்சுமின்னு பேசிட்டாரு ஒரு இடத்துல, கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு நேரலையில வந்து சீமான் அவர்கள் மீதோ இல்ல நாம் தமிழர் கட்சி மீதோ யாரும் பேசக்கூடாது, தவற சொல்லக்கூடாது அப்படின்னு கண்டிச்சாருங்க. புரியுதுங்களா? அப்ப ஏன் கண்டிக்கிறாரு? உங்க மேடையில ஏறிக்கிட்டு அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து கேவலம் பேசுறான் ஒருத்தன், நீங்க அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து கீழே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தலைவரா? நீங்க நான் கேட்கிறேன், விமர்சனம் பண்றவன அவதூறு பரப்புறவன கண்டிக்க கூடாதா? தெலுங்கர்களை அடிச்சு வரணும்னு சொல்றான் உங்க மேடையில் இருந்துக்கிட்டு. அப்ப தெலுங்கர்லாம் உங்களுக்கு என்ன கிள்ளுக்கிறையா? அப்படி நீங்க பேசலாமா? ஒரு மேடையில் பேசலாமா? அடிச்சு வரட்டும் சொன்னா என்ன வார்த்தைங்க? நீ இதே வார்த்தையை நாங்க சொல்ல முடியாதாங்கிறேன். நீங்க எடுக்கின்ற பேச்சு, நீங்க எடுக்கின்ற ஆயுதத்தை நான் சொல்ல முடியாதா? ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன இருக்கோ அதை விட 100 மடங்கு மாலின்ற வலிமை இருக்கு. புரியுதுங்களா? சும்மா கிடையாது. அவர் வேணா பூச்சாண்டி காட்டலாம், நான் பூச்சாண்டி காட்ட அவசியம் இல்லை. நான் இப்பயும் சொல்றேன், நாங்க வாழுகின்ற வாழ்க்கை போனஸ் வாழ்க்கை. விடுதலை சிறுத்தை கட்சியை ஆரம்பிக்கும் போது வாக்கரிசி போட்டு வான்னு சொன்னார் தலைவர் எழுச்சி தமிழர். நாங்களாம் வாக்கரிசி போட்டு வந்தவங்க. அதை ஏர்போர்ட் மூர்த்தி தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்படி பேசிக்கிட்டே இருந்தனா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்தில் கட்டாயம் ஏர்போர்ட் மூர்த்திக்கு விடுதலை சிறுத்தைகள் பதிலடி கொடுப்பார்கள். நன்றி சார். நன்றி.